கடவுளே ஓகே நீ செலக்டர் அப்படின்ற அளவுக்கு. ஹலோ, ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் ஆண்ட் அண்ட் ஜோக்கிம். புனித அன்னம்மாள் மற்றும் ஜோக்கியமுடைய திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சில செயின்ட்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச செயின்ட் வந்து செயின்ட் ஆனு. ஏன் அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட். அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆன அப்புறம் வந்து குழந்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்கல. அப்போ வந்துட்டு செயின்ட் ஆனுடைய ஹஸ்பண்ட் சர்ச்சுக்கு போகிறாங்க. இப்போ போல் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறப்போ பலி கொடுக்குற டைமில் வந்து நீ வந்து பலி கொடுக்கக்கூடாது, உனக்கு வந்து குழந்தை இல்லை, உனக்கு வந்து பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு வராங்க. இது வந்து ரொம்ப அவர் வந்து அழுகுறாரு. ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப அழுகுறாரு. அப்போ வந்துட்டு இது வந்து செயின்ட் ஆனுக்கு வந்து தெரியுது. அவங்க வந்து ஜெபிக்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு குழந்தை கொடுங்க, ஒரு ஆல்ரெடி ரொம்ப ஏஜ் ரொம்ப வயசானவங்க, எனக்கு வந்து ஒரு குழந்தை கொடுங்க, குழந்தைய வந்து நான் கடவுளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே வானத்தூதர் வந்து அவங்க முன்னாடி வந்துட்டு உங்களுடைய ஜெபம் வந்து கேட்கப்பட்டது அப்படின்றாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை வந்து கிடைக்குது. இந்த பெண் குழந்தைக்கு மரியா அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. ஒரு இன்சிடென்ட், அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. கடவுள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு குழந்தைய வந்து கொடுக்குறாங்க. இதுலேருந்து என்னன்னா என்னுடைய நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு அந்த கடவுள் வந்து வரத்துக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, இவங்க வந்து ஓகே பியூர், இவங்க வந்து ப்ரேயர்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப பியூராக இருக்காங்க, இவங்களை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணுற அந்த கேர்ளோடைய அப்பா அம்மா தான் வந்து இந்த செயின்ட் ஆண்ட் அண்ட் ஜோக்கிம். அப்படின்னா அவங்களோட ட்ரைனிங் எப்படி இருந்தால், அவங்களுடைய வளர்ப்பு, அவங்க வந்து எப்படி வந்து அவங்கள வளர்த்துருந்தா, எவ்வளோ வந்து ஒரு பக்தியும் சரி கீழ்ப்படிதல் அந்த மாதிரி வந்து எவ்வளோ இதுவாக வளர்த்து இருந்தால் கடவுளே வந்து அந்த கேர்ள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இவங்க எப்படி வளர்த்துருப்பாங்க இல்லையா, ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸிங்கு, அந்த மாதிரி என்ன வேணால் இருக்கட்டும், அவங்க எப்படி சொல்லி கொடுத்துருந்தா கடவுளே ஓகே நீ செலக்டர் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட ட்ரைனிங்காக அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி வந்து வளர்த்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி பயங்கரமான ஒரு பேரண்ட் இல்லை, ரெண்டு பேருமே மேரேஜ் ஆனவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி பசங்களை வந்து வளர்க்கலாம். ஹாப்பி ஃபீஸ்ட்.